எப்படி வாழ்கிறோம் என்பது கடவுள் நிர்ணயிப்பது. கெட்ட வழிகளை தேர்ந்தெடுத்தால் சீக்கிரம் அவர்களை அடையலாம் என்பது ஒரு காலத்தில் உதாரணமாக இருந்தது. அதற்கு உதாரணம் இரணியகசிபு. இதற்கான கதைகளை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதேபோல் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வழியிலும் கடவுளை அடைய முடியும் என்பதற்காக இதை சொன்னேன். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய கடவுளை என்றும் பாகுபாடின்றி நாம் வைத்திருப்போம். மத ஜாதி வேறுபாடுகளை தவிர்ப்போம். அதுதான் நமக்கு நல்ல இறையாண்மை உள்ள நாடாக மத ஜாதி வேறுபாடுகளை தவிர்ப்பதால் இந்தியா மத நல்லிணக்க நாடாக விளங்குகிறது. அதை தொடர்ந்து பேணி காப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.